இதுவா? இதை நான் பிரியாணியில் போட்டாலே சாப்பிட மாட்டேன். இது வேற வாயில் வைக்கணுமா? ஆ தூ சை வேண்டாம். ஏதாச்சும் ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்ப்போம். இவ எதுக்கு இப்போ கால் பண்றா? ஹலோ ஹலோ, வீட்டில் சும்மா தானடி இருக்க? வரியா 2 பேரும் ஐபேக்கு போய் நல்லா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வரலாம். எனக்கு செம்மையாக பல்லு வலிக்குது. எங்கள் அம்மா வேறு கேட்டை பூட்டிட்டு போயிட்டாங்க. என்னால் இன்னைக்கு வெளில வர முடியாது. எப்போ கேட்டாலும் ஏதாவது ஒரு சாக்க சொல்றதே உனக்கு வேலையா போச்சு. இங்கே மனுஷன் பல்லு வலியில் செத்துக்கிட்டு இருக்கான், உனக்கு சாக்கு சொல்கிற மாதிரி இருக்கா? ஏன்டி இப்படி பண்ற? ஏய் வேடி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஹலோ ஹலோ, என்னடி குரல் ஒரு மாதிரி இருக்கு? காலையிலேருந்து ஒரே பல்லு வலி. ஏன் டாக்டர் கிட்ட போக வேண்டியது தானே? என் அம்மா என்னது? எங்கள் அம்மா வீட்டை பூட்டி சாவி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதனால போக முடியல. சரி சரி, நீ உடம்பு பார்த்துக்கோ. அப்போ பை. சரி ஓகே. இவனே என்னைக்காக தான் ஃபோன் பண்ணுவான், அன்னைக்கும் பல்லு வலி. கடவுளே, என்னால் பல்லு வலி தாங்க முடியல. தயவு செஞ்சு எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்ல. ஒன்றே எங்கள் அம்மா சீக்கிரமாக வீட்டுக்கு வரணும், இல்லை நான் இங்கேருந்து ஏதாச்சும் பண்ணி சீக்கிரமாக தப்பிச்சு போயிடணும். ப்ளீஸ். ஹலோ ஹலோ, காலையிலேருந்து ஒரே பல்லு வலியாக இருக்குடா. அதுக்கு டேய், நீ தான் டென்டிஸ்ட் படிச்சியே, சொல்லேன்டா. நீ என்ன பிரச்சனைன்னு ஃபர்ஸ்ட் கிளியரா சொல்லு. லெஃப்ட் சைடில் பல்லு பயங்கரமாக வலிக்குதுடா. எதுவுமே சாப்பிட முடியல, ஒன்றும் பண்ண முடியல. பேசும்போது கூட பயங்கரமாக வலிக்குது. அது ஒன்றும் இல்லை, டென்டல் கேரிஸ் ஏதாவது ஃபார்ம் ஆயிருக்கும், பிளேக் ஏதாவது ஃபார்ம் ஆயிருக்கும். அது சிம்பிளாக ரூட் கனால் ப்ரொசீஜர் வச்சு கிளியர் பண்ணிடலாம். சின்ன பிரச்சனை தான், பயப்படாத. நீ என்ன பேசுறானே எனக்கு புரியல. ஒன்றும் இல்லை, சொத்த பல் தான். கிளினிக் வந்தால் கிளியர் பண்ணி கொடுத்துருவேன். அப்படியே கிளினிக் பக்கம் வர வேண்டியது தானே? அது அப்படி சொல்லி தொலைக்க வேண்டியதுதானே. என்கிட்டயே பில் போட பிளான் பண்ணுறியா? இப்போ இந்த வலி சரி ஆகுமா ஆகாதா? நீ ஈவினிங் கிளினிக் வா, பார்த்துக்கலாம். ஈவினிங்கா? எங்கள் அம்மா கதவு பூட்டிட்டு போயிட்டாங்க. சரி, அப்போ நீ அவங்க வந்ததுக்கப்புறம் வா. சரி ஓகே.